அன்பானவர்களே, அருமையானவர்களே, நண்பர்களே, நாம் இப்பொழுது கடகராசியை பார்க்க இருக்கிறோம். சந்திரனுக்கு ஒரே வீடு கடகம் மட்டும்தான். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 2 வீடுகள் உண்டு. ஆனால் சந்திரனுக்கு ஒரே வீடு கடகம் ஒன்றுதான். இந்த கடகத்தின் மிக சிறப்பான ராசியாகும். சந்திரனுக்குரிய வீடு. சந்திரன் மனக்காரகன், கற்பனைக்குரியவன், சிந்தனையை தூண்டுபவன், தேய்வரை வளர்வரையில் மனமாற்றத்தை தருபவன், முக அழகை மாற்றுபவன். அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் கடல் அலைகள் தங்களது தன்மையில் இருந்து மாறுபட்டு அதிக வீச்சாக இருக்கும் நாள் என்று நமக்கெல்லாம் தெரியும். விஞ்ஞான ரீதியாக சந்திரனில் மனிதன் வாழ முடியுமா என்று மனிதன் அங்கே சென்று ஆராய்ந்து வருகிற கிரகம் உபகிரகம். புவி விசையே அற்ற கிரகம், புவி ஈர்ப்பு விசை அற்ற சந்திரன் பூமிக்கு நேர்கோட்டில் அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் வருகின்ற போது கடல் அலை அதிகமாகிறது எனில் ஈர்ப்பு விசை அதிகம் உள்ளது என்பதுதானே பொருள். மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட மனிதன் அமாவாசை என்று அதிக அளவு மன உளைச்சலுக்கு ஆளாவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நாமும் பார்த்திருக்கிறோம். ஏன்? காந்த ஈர்ப்பு விசை கண்ணுக்கு தெரியாமலே அவனை அடைய வைக்கிறது, அலைபாய வைக்கிறது என்பதுதானே பொருள். இந்த சந்திரன் அனைவருக்கும் அற்புத சக்தியை தருகின்றவன். இவன் ஒருவனுக்கு சரியாக இருந்தால்தான் மனம் சரியானதாக இருக்கும். இந்த சந்திரன் பூமியை விட 81 மடங்கு சிறியது. காற்று இல்லை. பூமியிலிருந்து சிதறிய விழுந்த ஒரு சிறு கோளம். கல், மண், பாறை அனைத்தும் இருக்கிறது. சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் 3,84,400 கிலோமீட்டர்களாகும். இந்த சந்திரனானது பூமியை ஒரு நீளவட்ட பாதையில் சுற்றுகிறது. அந்த பாதையில் நீண்ட பகுதியில் சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் 4 லட்சம் கிலோமீட்டர்கள். பூமிக்கும் சந்திரன் அருகில் வரும்போது உள்ள தூரம் 3,60,000 கிலோமீட்டர்கள். இப்படி சுற்றி கொண்டே வருடத்திற்கு 3 சென்டிமீட்டர் தூரம் சந்திரன் பூமியை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். புரிகிறதா? அதாவது சுற்றி கொண்டே இருக்கிற இந்த சந்திரன் ஒவ்வொரு ஆண்டும் 3 சென்டிமீட்டர் தூரம் பூமியை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கிறதாம். இந்த நிகழ்ச்சியானது பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளி 5,45,000 கிலோமீட்டர் என்றைக்கு ஆகிறதோ, அதாவது 5,45,000 கிலோமீட்டர் என்றைக்கு ஆகிறதோ அன்று சந்திரன் தன் இயல்பான சுற்றுப்பாதையை விட்டு விலகி தன் சுழற்சியை நிறுத்தி விடுவதால் மீண்டும் பூமியை நோக்கி மிக வேகமாக வர ஆரம்பித்து விடும். அதன் பின் என்ன நேரம், எப்படி சுழற்சி போகும் என்பது விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகிறார்கள். ஆனால் இது தற்போது ஏற்பட வாய்ப்பில்லை. பயப்பட வேண்டாம், பதட்ட வேண்டாம். சந்திரனின் சுற்றளவு 10,843 கிலோமீட்டர்கள், குறுக்களவு 3,450 கிலோமீட்டர்கள். பூமியின் புவியீர்ப்பு விசையை விட 6 மடங்கு குறைவு. பகற்பொழுதில் வெப்பநிலை 150 டிகிரி சென்டிகிரேடும், இரவில் 0 -125 டிகிரி சென்டிகிரேடும் இருக்கும். அப்படி நேரத்திற்கு தன் நிலையை மாற்றி கொண்டிருக்கும் சந்திரனின் தாக்கம் நமக்கு மனமாற்றத்தை தருவதாக நமது ரிஷிகள் சொன்னது சரிதான் என்று நாம் நம்புவோம். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக உணர்வோம். சந்திரன் மிக முக்கியம் என்பதால் தான் சந்திரன் இருக்கும் ராசியை ஒருவரின் ராசி என்கிறோம். கன்னியில் சந்திரன் இருந்தால் கன்னி ராசி, மகரத்தில் சந்திரன் இருந்தால் மகர ராசி என்று எந்த ராசி கட்டத்தில் சந்திரன் இருக்கிறாரோ, அதாவது நாம் பிறக்கிற போது எந்த ராசி கட்டத்தில் சந்திரன் இருப்பதாக குறிக்கப்படுகிறதோ அவர்தான் அந்த ராசியாவார். அப்படிப்பட்ட ராசிக்கு சொந்த வீடு கடகம். இவருக்கு 2 வீடு அல்ல, கடகம் மட்டுமே சொந்த வீடு. இவரின் பகை நட்பு வீடுகளை புலிப்பாணி என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாமா அன்பர்களே? பாரப்பா சந்திரனுக்கு காட்சி நண்டு, பாங்கான விடையதுவே உச்சமாகும், வீரப்பா விருச்சிகமும் நேசமாகும், விருது பெற்ற தனுசு மீனம் கன்னி நட்பு, ஆரப்பா அறிவார்கள் மாற்றாறு ராசி, அருளில்லா பகையதுவே யாகம் பாரு, கூறப்பா கிரகம் என்ற நிலையை பார்த்து குறிப்பறிந்த கொலிப்பணி கூறினேனே என்று சொல்லுகிறார். அதாவது சந்திரனுக்கு ஆட்சி வீடு கடகம், உச்ச வீடு ரிஷபம், நீச வீடு விருச்சிகம், நட்பு வீடுகள் தனுசு மீனம் கன்னி, பகை வீடுகள் மிதுனம் சிம்மம் துலாம் மகரம் கும்பம் மேஷமாகும். இதில் தேய்வரையில் அசுப பலங்களையும் வளர்வரையில் சுபபலங்களையும் தருகின்ற சந்திரனின் ஈர்ப்பு சக்தி எந்தெந்த மரங்களின் மூலம் நமக்கு நம் உடலுக்கும் மனதிற்கும் நன்மை தருகிறது என்று பார்ப்போம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.